உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. டிசம்பர் 31க்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் நியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டால் அதை ஜெயிக்கலாம், எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள், முக்கியமாக யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நண்பர்களே, மகர ராசிக்காரர்கள் எனக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் நீங்களும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அடித்தாலும் கத்துனது கிடையாது, ஓடனது கிடையாது, அவ்வளவு நல்லவர்கள். இவர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் என்ன நடக்கும்? ஐயா, இப்போ தான் சாமி 7 சனி முடிஞ்சு ஒரு வருஷம் நான் நிம்மதியாக மூச்சு விட்றேன். என் வேலையை நான் பார்க்கணும். எனக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, ஒரு முகம் இருக்குது. என் உடம்பை நான் பார்த்து எத்தனை நாள் ஆகுது? எனக்கு ஒரு சுகம். இந்த கையை வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கேன் சார், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் இந்த கைக்கு ஓய்வு கிடைக்குமா? இதுதான் உங்கள் நிலைமை. ஓடிக்கிட்டே இருக்கேன், இந்த காலுக்கு ஒரு நாள் ஓய்வு கிடைக்குமா? அந்த மாதிரி தான். ஸோ மகர ராசிக்காரர்கள் பாடாப்பட்டிருப்பீங்க. இந்த 30 நாட்களில் தான் உடம்பு ஒரு தெளிவாக போகிறது. 7ஆம் இடத்து குரு பகவான் வந்து கொஞ்ச நாள் இருந்து ஒரு இளமையை கொடுத்து, இளமை திரும்புதே தன்ன 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற உடனே காதல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த குரு பகவான் 12 கூடியவர் 6இல் மறைகிறார். 12 கூடியவர் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான்லாம் அவர் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நல்லவங்கள்லாம் நல்லது செய்ய ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? எப்படி? கெட்டவங்க நல்லது செஞ்சாலே நிறையா செய்வாங்க. நல்லவங்க நல்லது செஞ்சால் அவன் பேசிக்காகவே நல்லது செய்கிறது அவன் வேலை. அவனே நல்லது செய்கிறான், அப்போது அள்ளி அள்ளி கொடுப்பார். என்ன வேணும் எனக்கு? அந்த மாதிரி 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணி, முக்கியமாக கோல்டு கடன் இருந்தால் அடைச்சிருவீங்க. ராம்ஜி சார், நீங்கள் நிறைய பதிவுகளில் தங்கத்தை பற்றி பேசுகிறீங்க. தங்கம் என்ன வாழ்கிற லெவல்லையா, வாங்குகிற லெவல்லையா இருக்குது? தங்கம் போட்டு வாழ்கிற லெவல்லே நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி காலைல பார்க்குறேன் 1 கிராம் பிளேட்டட் கோல்டு அவைலபிள், மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. பழைய கான்செப்ட் போய்ட்டோம், நம்ம கோட்டட் கோல்டுக்கு போய்ட்டோம். இன்னொரு நேற்று பார்க்குறேன் கோல்டு அடமானம் வைக்கிறதுக்கு, வாடகை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு இப்படிலாம் பிஸ்னஸ் வந்துருச்சு. அப்போ 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க. 6ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 9ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த குரு பகவான் 10 பார்க்குறார். அடுத்து 12 பார்க்குறார். 12 பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அயன சயனஸ்தானம், குடும்ப ஒற்றுமை. 12ஆம் இடம் என்பது உங்களுடைய இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, இதெல்லாத்தையும் குரு பார்த்துறார். அப்போ என்ன ஆகும்? வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைகிறதுக்கான வழி கண்ணு முன்னாடி தெரியுது. அடுத்தாக குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன? 12ஐ பார்த்த குரு பகவான் அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 30 நாளில் நடக்கிற ட்விஸ்ட்டு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். பல்க் மணி வரக்கூடிய யோகம். நான் இவ்வளோ பணம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார், சும்மா சீட்டு கட்டினேன், டக்குன்னு பார்த்தா தூக்கிட்டு வந்துருச்சு இந்த சீட்டு போன்றவைகள். அடுத்ததாக உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? 2ஐ குரு பார்க்கும் பொழுது தனஸ்தானம், பணம் கொட்டுகிறது. 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து பெரும்பணத்தை உண்டு பண்ணி தருகிறார். இதெல்லாம் பண்ணுறார். ஸோ படிப்பு, மகர ராசிக்கார குழந்தைகள்லாம் பிச்சுட்டு படிக்க போகிறீங்க இந்த டிசம்பர் மாதம். அப்போ டிசம்பர் அடுத்த 30ல் என்ன தான் சார் நடக்கும்? என்ன நடக்கும்? முக்கியமாக தங்க நகையெல்லாம் மீட்டுவீங்க, கடன் அடைப்பீங்க. நான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கொடுக்குற பிளெஸ்ஸிங்காக தான் சொல்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான். நண்பர்களே, கடனில்லா வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை. கடனில்லா வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கடனில்லா வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ₹1 கூட யார்ட்டி கடன் வாங்காதீங்க. என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடனே வாங்காமல் இருக்கிற வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அதை நோக்கி போங்க, உங்கள் வாழ்க்கை அதை நோக்கி பிரயாணிக்கிட்டோம். 2ஆம் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கடனில்லா வாழ்க்கை. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற குரு. இப்போ டிசம்பர் 30க்குள்ளே 31க்குள்ளே கடன் அடைப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணுவீங்க. நான் டெய்லி இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வைப்பேன், என் டெய்லி டார்கெட் இது, நான் டெய்லி 1500 சேர்த்துவேன், 2500 சேர்த்துவேன், ஒரு மாதத்தோட எண்டில் என் கையில் இவ்வளோ பணம் இருக்கும். நண்பர்களே, சின்ன 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 விஷயந்தான். திரும்பி பார்த்தா 75,000 வந்துடும். 2 மாதத்தில் 1.5 லட்சம் வந்துடும். நம்ம 1.5 லட்சம் பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியும், 2500 சின்ன விஷயமா தெரியும். அதான் சொல்கிறது, என்ன சொல்கிறது, சிறுக செல்வம் சிறு சேமிப்புங்கிறத தான். சிறு துளி பெரு வல்லம்னா அந்த மாதிரி தான். அப்போது
6ஆம் இடத்து சனி குரு பகவான் இதெல்லாம் ஊக்குவிப்பார். அடுத்ததாக இந்த குரு தரும் நற்பலனை போலவே சனி தரும் நற்பலன் 3லிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது சொத்து. இந்த மகர ராசிக்காரர்கள் சொத்து வாங்க போகிறீங்க. இந்த டிசம்பர் 31க்குள்ளே ஏதேனும் ஒரு அசட் வாங்குவீங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 3லிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். 12 பார்க்குறார். 12னா என்ன? உங்களுடைய அயன சயனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அயன சயனஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? ஏற்கனவே 12ல் எத்தனை பேர் இருக்கான்? செவ்வாய் இருக்கான், பாதகாதிபதி அவன். அதே நேரத்தில் சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், ஒரு ஊரே இருக்குது. ஒரு நாள் நீங்கள் தூங்க மாட்டீங்க. டிசம்பர் 31 வரைக்கும் உங்களை அது அப்துல் கலாம் சொல்லுவார், நண்பர்களே, உறக்கத்தில் வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வது தான் கனவும் பாரு. அந்த மாதிரி தான் உங்களை உறங்க விடாமல் செய்ய போகுது. இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஒர்க்கு டார்கெட் சுத்த விடுறாரு. மகர ராசிக்காரர்கள் மகத்தான டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறீங்க. முக்கியமாக கடன் அடைக்க போகிறீங்க. சிறப்பு. இந்த டிசம்பர் 31க்குள்ளே நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும்? அதான் முக்கியமான விஷயமே. அதான் என்ன காரணம்? அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது நண்பர்களே? மிக முக்கியமான விஷயமெல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கு. காரணம் என்னவென்றால், குரு பகவான் இந்த டிசம்பர் 21 வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் 21ஆம் தேதி. அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும். காரணம், அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நவம்பர் 28ஆம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். நவம்பர் 28க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எப்படி? வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது. ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டாரு, குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டாரு. ஸோ அப்போ இந்த 2 விஷயமும், இதுல முக்கியமான விஷயமே 4 கிரகங்கள், செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு, சுக்கிரனோடு, சூரியனோடு, புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள். இந்த எல்லாரும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி, 4 பேர் இருந்தால் என்ன ஆகும்? அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 17 தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க. எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும்? தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இங்க 4 பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த 4 பேர் அள்ளித்தர போறாங்க. அப்ப டிசம்பர் 31க்குள்ள இந்த 4 கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும், குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும், சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது. இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே. நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான். ஒரே ரூட்ல போகணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.